இன்றைக்கும் கூட உபவாசம் என்றால் என்ன? உபவாச கூட்டத்திற்கு நாம் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். 21 நாட்கள் உபவாசம் இருந்து நாம் ஜெபம் செய்ய போகிறோம். உபவாசம் என்றால் என்ன? வாசம் பண்ணுவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபம் செய்வது. சரி, என்னோட 2வது கேள்வி என்னென்னா, எதற்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம எதற்காக நம்ம எடுப்போம்னா, நம்மளுடைய தேவைகளுக்காக. யாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்ல மாட்டோம், நம்ம சமுதாயத்திற்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை மற்றவருக்காக ஜெபிக்கிறதுக்கு முதலாவது நம்ம என்ன பண்ண மாட்டோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். முதலாவது என்ன, என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள், அதற்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன மாற்றத்தை நம்ம அடைய வேணும் அப்படின்றதுக்காக நம்ம உபவாசம் எடுக்கிறோம். இதிலிருந்து இப்போ நாம் இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து இன்னும் மேற்கொண்டு பெரிய நிலைமைக்கு போகணும். யாருமே என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் செய்தாலும் சரி, என்ன நம்மளுடைய விண்ணப்பங்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய நிலைமையிலிருந்து கீழ் நிலைமைக்கு போகணுன்னு யாராவது ஜெபம் பண்ணுவோமா? கிடையவே கிடையாது. எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, உபவாசம் இருந்து இல்லை சாதாரணமாக ஜெபிச்சாலும் கூட, ஏசப்பா என்ன பண்ணுங்கள், என்னைய இன்னும் உயர்த்துங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சரி, நம்ம உபவாசமும் இருப்போம். ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபாஸ்டிங் டஸ் நாட் சேஞ்ச் காட், இட் சேஞ்சஸ் யூ, இட் கனெக்ட்ஸ் யூ, வி கேனாட் சேஞ்ச் த வில் ஆஃப் காட். நம்ம உபவாசம் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நம்ம ஒன்று என்ன பண்ணியிருப்போம், நினைத்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் வேறு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, உபவாசம் இருந்து நான் கர்த்தரையே நான் அசைக்க போகிறேன், அவர் நான் சொல்கிறதா என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்களில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உபவாசம் இருக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. என்ன பண்ணணும்னா, உபவாசம் இருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்யணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறான்னா, ஃபாஸ்டிங் டஸ் நாட் சேஞ்ச் காட், இட் சேஞ்சஸ் யூ. நம்ம உபவாசம் இருக்கும் போது அது நம்மளை மாற்றும், நம்மளை என்ன பண்ணும், சுத்திகரிக்கும், புதிய மனுஷங்களாக மாற்றும். இப்பொழுது நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணும் போது என்ன ஆகுனா, மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம என்னென்ன, கர்த்தருடைய திட்டத்தை நம்ம மாற்ற முடியாது, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம மாற்ற முடியாது. பட் நம்மளுடைய உள்ளந்திரியங்களை நம்மளே ஆராய முடியும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெப ஆவியும் நமக்கு கூடும். நான் சீக்கிரமாக பைபிள்குள்ளே நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபித்த நபரில் நெகேமியா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நெகேமியா யாருன்னா அகலியாவின் குமாரன். சரியா? ஸோ நெகேமியா தன் வாழ்க்கையை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் கூற ஆரம்பிக்கின்றார். அவர் சூசான் பட்டணத்தில் என்னவா இருக்கிறார், பானபாத்திரக்காரனாக இருக்கிறார், அர்ஷஷ்ட ராஜாவின் கீழே. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று அவருக்கு ஒரு நாள் ஒரு தகவல் வருகிறது. என்ன தகவல் அது? எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டதும் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதும் அப்படின்ற ஒரு செய்தியை அவருக்கு தெரிவிக்கிறார்கள். அப்போ நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் ஆமீன். இதில் நம்ம ஒரு 6 காரியங்களை பார்ப்போம். உடனே அவருடைய முகம் என்ன ஆகுதுன்னா, துக்கம் அடைந்து அவர் உடனே என்ன பண்ணுறாரு, உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாருன்னா மன்றாடுறாரு. 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பாவ அறிக்கையிடுறாங்க. சரியா? தாங்கள் செய்த பாவத்தை என்ன பண்ணுறாரு, முதலாவது அறிக்கை எடுங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா ஆண்டவரை ஏன் நடந்ததுன்னு தான் கேட்போம். ஆனால் நம்ம சோதித்து அறிய மாட்டோம். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ண, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே மற்றவர்களிடம் அவரை சொல்லலை, அவர் ராஜாவின் இடத்துல போய் சொல்லலை, தன்னுடைய நண்பர்கள் இடத்துல போய் சொல்லலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்து அழுது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் அவர் என்ன பண்ணுற, ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் பாவ அறிக்கை எடுக்கிற, ஏசப்பா நான் ஏதாவது பாவம் செஞ்சுருந்தேன்னா அதை ஃபஸ்ட்டு மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்
ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுறார். அடுத்து நெகேமியா 2:1-2-3 பார்த்தீங்கன்னா, ராஜாவே என்ன பண்ணுறாருனா நெகேமியா துக்கமுகமாக இருக்கிறத அவர் பார்க்கிறார். அவர் ராஜாவுக்கிட்ட போய் சொல்லலை, ஆனால் அவர் ஆண்டவர் சமூகத்தில் ஃபஸ்ட்டு போய் நின்றனால ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கார், ராஜாவின் மூலமாக அவனிடத்தில் வருகிறார். அவரே கேட்குறாரு, நெகேமியா ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறார். உடனே 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடம் ஜெபம் செல்றார். ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிவிட்டு அவருடைய காரியங்களாக சொல்கிறார். அப்போவும் என்ன பண்ணுற, ராஜாவின் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்து அந்த எருசலேம் நகருக்கு போய் அவன் அலங்கத்தை கட்டுறதுக்காக போகிறார். அங்கே போகும்போது என்ன இருக்குன்னா, ஏராளமான பரியாசங்கள், ஏராளமான நிந்தனைகள். யார் பண்ணா, சன்பலாத்தும் தொபியாவும். ஏராளமான பிரச்சனைகள் அவருக்கு வருது. அப்போது நெகேமியா 4:1-4 பார்த்திங்கன்னா அவ்வளோ பரியாசமான வார்த்தைகள் பேசுவாங்க, நிந்திப்பாங்க அவங்கள. 4:20 நெகேமியா ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் ஸ்ட்ராங்காக நின்றதுனால அவர் என்ன சொல்கிறான்னா, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் யார்கிட்டையும் போய் என்ன பண்ணலை, சண்டை போடலை, யார்கிட்டையும் போய் தன்னுடைய பிரச்சனையை அறிவிக்கல. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ராஜா கிட்டேயே போய் ராஜா தான் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நின்றுக்கலாம். ஆனால் அவர் யார்கிட்டையுமே நிற்கலை. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி 4:20 அவர் ஸ்ட்ராங்காக நின்றார். அதே மாதிரி நெகேமியா 6:2-13 பாருங்கள், ஆள் அனுப்பி நெகேமியாவை என்ன பண்ணுறாங்க, பேசுகிறதுக்கு வர வைக்கிறாங்க. ஆனால் அவருடைய தந்திரத்தை நெகேமியா அறிந்திருந்தார். சரியா, அறிந்திருந்து என்ன பண்ணார்னா போகவே இல்லை. போகாமல் என்ன பண்ணார், அப்பவும் ஜெபம் செய்கிறார். நெகேமியா 6:14-15 பாருங்கள், ஜெபித்து ஜெயம் பெற்றனர், அலங்கம் கட்டி முடிந்தது. சரியா, ஸோ நம்ம யாருக்காகவும் போய் என்ன பண்ணால் போராட வேணாம். உன்னோட போராடினர்களை தேடியும் காணாதிருப்பாய்ன்னு ஆண்டவர் வசனம் சொல்கிறது. அதன்படியே நம்ம ஜெபத்தில் நம்ம இருக்கும் போது எந்த மனுஷருடைய தயவும் நமக்கு தேவைப்படாது. நம்மளை நிந்திக்கிறாங்க, ஏசப்பா என்னை நிந்திக்கிறாங்க. சங்கீதம் 70 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் அதுதான். 70வது அதிகாரத்தில் பாருங்கள், ஏசப்பா எனக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க, ஆனால் என்னை அவங்க கையில் என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுவார். 14-15 அலங்கம் கட்டி முடிந்தது. ஸோ நம்ம சுயநலமான ஜெபம் இல்லாமல் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து இங்கே நெகேமியா தன்னுடைய சுயத்திற்காக அவர் ஜெபம் செய்யலை. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஸ்தலமே அங்கே இதுவாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய ஸ்தலத்திற்காக பாரப்பட்டு எந்த ஒரு நிந்தையும் எந்த ஒரு பரியாசத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணுறான்னா ஜெபித்து அதில் ஜெயம் பெறுகிறார். 2வது காரியம் யாருன்னா எஸ்தர். எஸ்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூசான் அரண்மனையில் இருக்கிறாங்க. அவங்க அப்போ அவங்களுக்கு அந்த காரியம்லாம் தெரியும். வஸ்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜஸ்திரீ, அவங்க என்ன பண்ணலை, ராஜா அழைப்பு விடுங்கும்போது அவங்க வரவில்லை. அப்போது ரூபவதியான கன்னி பெண்களை யார் தேர்ந்தெடுக்க சொல்கிறா, ராஜா தேர்ந்தெடுக்க சொல்கிறார். அப்போ தான் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த அரண்மனைக்குள்ளேயே வராங்க. எஸ்தர் 2:8-9 பாருங்கள், ஸ்திரீகளின் காவலாளியாகிய யோகாயின் கண்களிலே முதலாவது அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அதே மாதிரி எஸ்தர் 2:10 பாருங்கள், மொர்தகாய் தன் குலத்தையும் பூர்வீகத்தையும் அறிவிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருந்தார், எஸ்தருக்கு சொல்லியிருந்தார். அவள் என்ன பண்ணலை, கீழ்ப்படிந்தாள். அவளுடைய பூர்வீகத்தை பற்றியோ யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதை அவர் அறிவித்திருந்தார். 2:15 பாருங்கள், காண்கின்ற எல்லா கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அப்போ 2:17 ராஜாவின் கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆமானுடைய கதைகள், அவனுடைய பெருமையான எண்ணங்கள், அவனை வணங்காததுனால மொர்தகாய்க்கு அவன் ரகசியமாய் பண்ணின எல்லா சதிகள், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ மொர்தகாய் என்ன பண்ணான்னா ஆமானை வணங்க மறுத்தான். அப்போ யூதருக்கு எதிரான சதியை என்ன பண்ணுறான், ஆமான் தீட்டுறான். அப்போது 4:3 பாருங்கள், எஸ்தர் 4:3 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா, எஸ்தர் மொர்தகாய் அறிவிக்கும் போது, நான் அரண்மனையில் இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும், நீ அரண்மனையில் இருக்கின்றனால நீ தப்புவிக்கப்பட்டா என்று நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி மொர்தகாய் சொன்னதுக்கப்புறம் 4:3 பாருங்கள், அவள் மகா துக்கம் கொண்டு உபவாசம் இருந்து அழுகையிலும் புலம்பல்லையும் அநேகர் என்ன பண்ணாங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பலில் நின்றார்கள். ஸோ 4:16 எஸ்தர் என்ன பண்ணுறா அப்படின்னா அனைவரையும் உபவாசிக்க சொல்கிறாள். அப்புறம் அவள் மட்டும் ஃபஸ்ட்டு உபவாசம் இருக்குல்ல, எல்லாரையும் தன்னுடைய கூட்டமே என்ன பண்ணுது,
அழிய போகிறது அப்படின்னு சொல்லி அந்த பாரத்தினால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவ ஜெபம் செய்ய சொல்கிறா. இங்கேயும் பாருங்கள், நெகேமியாவும் அவருடைய சுயநலத்திற்காக அவர் ஜெபம் செய்யலை. எஸ்தரும் பாருங்கள் அவளுடைய சுயநலத்திற்காக ஜெபம் செய்யலை. அங்கே எருசலேமுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இங்கே யூத ஜனங்கள், யூத கோத்திரம் தன்னுடைய பூர்வீகமான இடத்தை என்ன பண்ணல, அவள் விட்டு கொடுக்கவில்லை. அதை யாருக்கும் அறிவிக்கவும் இல்லை. அவள் மொர்தெகாய் சொன்னதுபடி அவள் அமைதியாக இருந்தால், ஜெபத்திலே இருந்தா பார்த்துக்கோ. அப்போ தான் 5ஆம் அதிகாரம் 2-3 நீங்கள் வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் கண்களில் தயவு, ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டாலும் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவே என்ன பண்ணுறாருன்னா மனம் இறங்கி வருகிறார். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் 6-7ஆம் அதிகாரத்தில் ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை என்ன பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. யார் அங்கே விலகணும்னு அவர் நினச்சாரோ தான் செய்த அதே தூக்கு மரத்தில் அவரே என்ன பண்ணாரு, தொங்க. அதே மாதிரி தான் நம்ம எதிரிகளோட நம்ம போராடணுன்றது அவசியமே கிடையாது. அவர்கள் விரித்த கண்ணிகளில் அவர்களே அகப்படுவார்கள். சரியா? ஸோ 8:2 பாருங்கன்னா, ராஜாவோட மோதிரத்தை என்ன பண்ணுறாங்க, மொர்தெகாய்க்கு கொடுக்குறாங்க. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமானின் வீட்டின் அதிகாரத்தை மொர்தெகாயின் கையில் ஒப்படைக்கிறாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்காத முடிவுகளை ஆண்டவர் நமக்கு செய்வார், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது. 9ஆம் அதிகாரம் எஸ்தர் 9:30 பார்த்தீங்கன்னா, உபவாசத்தோடு அவர்கள் பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஸோ ஒரு காரியம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க உபவாசம் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம உபவாசம் இருப்போம். நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திர கூட்டம், நன்றி கூட்டம், அதுதான் நம்ம பண்ணுவோம். ஆனால் யாருமே இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, உபவாசம் இருந்து பூரீம் பண்டிகைகளை கொண்டாட மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அடுத்து 3வது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் யாருன்னு தெரியும். அவர் பாபிலோன் மாகாணத்தில் என்ன பண்ணுறார், நேபுகாத்நேச்சருடைய அரசவையில் இருக்கிறார். அப்போது தானியேல் 1:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதானிகளின் கண்களுக்கு தயவு, பிரதானிகளின் கண்களிலிருந்து தயவு கிடைக்கிறது. ஆண்டவருக்காக அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நின்றார். சரியா? 4 விதமான சோதனைகள் தானியேலுக்கு வருகிறது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, மற்ற காய்கனிகள்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் இவர் மரக்காய் கனிகளை மட்டும்தான் நான் உண்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக நின்றார். அடுத்து சொப்பனத்தின்குரிய அர்த்தத்தையும் தானியேல் என்ன பண்ணுறாருன்னா ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். அடுத்து அக்கினி சூளையில் அவரை போடுறாங்க. கற்சலையை என்ன சொல்கிறாங்க, வணங்க சொல்கிறாங்க. அதையும் அவர் வணங்கலை. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவருக்கு எதிராக மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, எழும்பிக்கிட்டே இருக்காங்க. தானியேல் 6:4-5 பார்த்தீங்கன்னா, அவர் மேலே குற்றம் தேடினார்களாம். ஆனால் குற்றம் தேடினார்கள் ஒன்றும் அகப்படவில்லை. அவர் ஆண்டவர் மேலே அவர் அவ்வளோ நம்பிக்கை வைத்து பலகணிகளை திறந்து அவர் இரவும் பகலும் ஜெபித்ததுனால மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது அவருக்கு தெரியலை. அவங்களும் ரகசியமாக என்ன பண்ணாங்க, இவர் எப்படின்னா இவரை குற்றம் கண்டுபிடிச்சி ராஜா கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு குற்றம் என்னென்னா, ஆண்டவரை அவர் ஜெபம் பண்ணார். அதுவும் இல்லாமல் மனிதனை அவர் வணங்கலை, சிலைகளையும் அவர் வணங்கலை. ஸோ ஆண்டவர் அவருக்கு என்ன விதமான உயர்வு கொடுத்தான்னு பாருங்கள். பாபிலோன் முழுதுக்கும் அதிகாரியாகவும், பாபிலோன் ராஜா கொலு மண்டபத்தின் அதிகாரியாகவும் ஆண்டவர் அவரை வைத்தார். ஸோ இங்கே நம்ம 3 விதமான நபர்களை நம்ம பார்த்தோம். நெகேமியாவும் சரி, எஸ்தர் சரி, தானியேலும் சரி. ஆனால் 3 பேருமே அவங்களுடைய இதற்காக அவங்க ஜெபம் பண்ணல. இங்கே தானியேலுமே என்னது, தனக்காக தன்னை விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? கிடையாது. ஸோ 3 பேருமே எப்படின்னா, அவங்களுடைய சுயநலத்திற்காக அவங்க ஜெபம் செய்யலை. தன்னுடைய நாட்டிற்காகவும், தன்னுடைய ஆலயத்திற்காகவும், தன்னுடைய தேவனை அவர்கள் நிந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் இருந்தாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சாட்சி நான் சொல்லிக்கிறேன், சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, நான் யூஜி முடித்ததுக்கப்புறம் பிஎட் நான் ஜாயின் பண்ணணும். அப்போ என்னுடைய யூஜி யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3 மாதமாக ரிசல்ட்டை அந்த ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ரிசல்ட் வந்தால் தான் நான் அடுத்த டிகிரி பண்ண முடியும், பிஎட் காலேஜ் நான் ஜாயின் பண்ண முடியும். அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன், ஆனால் நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லும் போது
ஆண்டவரே என் கூட படித்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதம் ஆயிடுச்சு, எல்லாருமே ஒவ்வொரு காலேஜில் போயிட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அட்மிஷன் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல. அந்த காலேஜில் பாருங்கள், அது ஒரு சிஸ்டர்ஸ் கான்வென்ட். அதில் 100 சீட்டு தான், 90 சீட்டு முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து வர பிள்ளைங்களுக்காக ஒரு 10 சீட் என்ன பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 5 சீட்டு கவுன்சிலிங் பிள்ளைங்களுக்கு முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது 95 சீட்டு மட்டும்தான். அப்போது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு 20 பேர் போட்டி, 5 சீட்டுக்கு 20 பேர் இருக்காங்க. அது எனக்கே தெரியாது. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் வந்து இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும்னு உங்களுடைய சித்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காலேஜில் கொடுங்க. ஏன்னா நான் வேறு எந்த காலேஜுக்கும் நான் வந்து அட்மிஷன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் காலேஜ் ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் தான் என்ன வருதுன்னா ரிசல்ட் வருது. அப்போ அந்த ரிசல்ட்டோடு நான் போய் அங்கே நின்றேன். அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 97 சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, 3 சீட்டு தாம்மா இருக்குது, உனக்கு நாங்கள் தரமாட்டோம், உன்னைய பார்த்தாலே எப்படி நாங்கள் வந்து அவங்களுடைய இதை சொல்லி எங்களுடைய இதில் இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், உன்னை பார்த்தாலே திமிர் பிடிச்ச பொண்ணு மாதிரி இருக்குது, நீ வராத, எங்கள் காலேஜுக்கே வராத, போயிரு அப்படின்னாங்க. நான் போவே இல்லை, அந்த இடத்துலையே நின்று எனக்கு அழுக வந்துருச்சு. அந்த சிஸ்டர் முன்னாடியே நான் அழுகிறேன். அப்போ எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி திங்கக்கிழமை காலேஜ் ஆரம்பிக்குது, திங்கக்கிழமை நான் ஒழுங்காக இருப்பேன்னு ஒரு லெட்டரோட வா. ஆனால் அவங்க முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒரு லெட்டரோட வர சொன்னாங்க. திங்கக்கிழமை காலையில் நான் அந்த லெட்டரோட போய் சிஸ்டர் பண்ணிட்டேன். என்ன லெட்டர் இது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தானே சிஸ்டர் நான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு லெட்டர் கேட்டிங்க அப்படின்னு சொன்னேன்னே, சரி சரி வச்சுட்டு போ அப்படின்னு போயிட்டான். அப்புறம் நான் இது வந்து ஒரு மாதம் அப்படியே போச்சு. அவங்களும் நானும் ஒரு விரோதி மாதிரியே என்னையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு என்னன்னு தெரில, ஒரு நாள் காமன் ப்ரேயரில் நான் ப்ரேயருக்குள்ளே என்ட்ராகும் போதே எல்லோரும் என்னை வித்தியாசமாக பார்த்தாங்க. அப்போ நினச்சேன், போச்சு இன்றைக்கி நம்ம சிஸ்டர் நம்மளை ப்ரேயரில் ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு எல்லோரும் முன்னாடி சொல்லலாம். அதே மாதிரி ப்ரேயரில் நிற்கும் போது என்னுடைய பேரை மைக்கில் கூப்பிட்டாங்க. முடிவே பண்ணிட்டேன், அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு முத்திரையை போட்டாங்க, சிஸ்டர் இந்த பொண்ணுக்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, விக்டோரியா வாங்க ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் வாங்க அப்படின்னோடனே முன்னாடி போய் நின்றேன். அப்போ அவங்க மைக்கில் சொன்னாங்க, இது வரைக்கும் நான் எந்த பிள்ளையும் இவ்வளோ கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா நான் பார்க்கல, இவங்க தான் காலேஜ் லீடர் 2 வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. அப்போ எவ்வளவோ பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன், ஒரு பிள்ளை கூட நான் எவ்வளோ திட்டினாலும் அதே இடத்துல நின்றது கிடையாது, அழுதுகிட்டே ஓடிடுங்க, இந்த காலேஜே வேணாம் அப்படின்னு ஓடிடுங்க. ஆனால் நீ கீழ்ப்படுதலோட அதுவும் லெட்டர் வேற கொண்டாரு, நீ லெட்டர் காமிக்கும் போது எனக்கே தெரியும் நான் அப்படி ஒன்று கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷமாக அந்த காலேஜில் எனக்கு வந்து, அதுவும் இல்லாமல் காலேஜில் வந்து யூனியன் லீடராகவும் ஆக்கினார், கொயர் லீடராகவும் ஆக்கியிருந்தார், ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருந்தேன். அந்த காலேஜில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டும் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆண்டவரே அதுலேயும் பாருங்கள், அட்மிஷனில் 99வது ஆள் நான் தான். அந்த 100 சீட்டில் 100 சீட் என்னோட கடைசியாக அது முடிச்சார் பாருங்கள் ஏசப்பா. அதான் நான் நன்றி சொல்வேன். ஏசப்பா நீ ஒவ்வொரு காரியத்துலேயும் உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது. 2 வருஷமும், ஆனால் அவ்வளோ கடினமான நாட்கள் பாருங்கள், அவ்வளோ கடினமாக இருந்தது அந்த கான்வெண்ட்டில். ஆனால் கர்த்தர் வந்து என்னை எல்லா இடங்களிலையும் உயர்த்தினார். நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அவார்டு வாங்குவேன்னு. ஆனால் பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு எனக்கு அந்த சிஸ்டர் கொடுத்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் நம்மளை வந்து மனிதர்கள் வந்து நம்மளை சோதிப்பாங்க, நம்ம இவங்க எப்படி தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுடைய நிலையை நம்ம விட்டுறக்கூடாது, ஜெபத்திலேயே இருக்கணும். எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கணும்னு ஏசப்பா உங்களுடைய சித்தம் இருந்தால் தான் நான் அந்த காலேஜில் போனேன். அந்த கடைசி 3 நபரில் உங்களுடைய சித்தம் இந்த காலேஜில் இவங்க நான் அதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, அவங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணேன், ஏசப்பா என்னை இவங்க பார்க்குற விதத்தை நான் மாற்றணும், அவங்களுக்கு தெரியணும் இது ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றத அவங்க தெரியணும் அப்படின்றதுக்காகவே நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரியே ஏசப்பா என்னுடைய காரியங்களை மாறுதலாய் மாற்றி பண்ணினேன். நம்ம பார்க்கலாம். அன்னாள் நமக்கு தெரியும். அன்னாள் என்ன பண்ணாங்கன்னா, உபவாசித்து ஜெபம் செய்தார்கள். அவளுக்கு ஏராளமான நிந்தனை இருந்தது. பெனினாள் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவர்களை பரியாசம் செய்தாள், நிந்தித்தாள். ஆனாலும் என்ன பண்ணால், ஜெபித்து அந்த காரியத்தில் அவள் வெற்றி பெற்றாள்.
அதுவும் இல்லாமல் கடைசியாக நம்ம பார்க்கலாம் மரியாள் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு, அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க. ஆனாலும் ஏசப்பா கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி தேவதூதர் வாழ்த்தும் போது அவங்க எந்த வித ரிஜெக்ஷனும் அவங்க சொல்லலை பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணாங்க, தன்னுடைய யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த சமுதாயத்தில் நம்மளை என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஆனாலும் ஆண்டவரே நம்மக்கிட்ட வந்து நம்ம பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களையே என்ன பண்ணாங்கன்னா ஒப்படைத்தாங்க. ஸோ ஆண்டவர் வந்து என்ன பண்ணால், இயேசுவையே அவருக்கு வந்து பிள்ளையாக அவள் என்ன பண்ணால் பெற்றெடுத்தாள். ஸோ நிந்தனைகள் சோதனைகள் எது இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்திற்காகவோ இல்லை நம்ம குடும்பத்தினருக்காகவோ நம்மளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றிக்கவே கூடாது. நம்மளுடைய நிலைமையில இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், உபவாசித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்பதை நீங்கள் எனக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்திற்காக நான் வேண்டுறேன், இதுதான் நடக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. உம்முடைய சித்தம், இந்த காரியம் இப்படி இருக்குது ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் எப்படி நடத்த போகிறீர். கர்த்தர் வந்து அழகாய் நம்மளை என்ன பண்ணுவார்னா நடத்துவார். அதே மாதிரி தான் நான் பிஜி ஜாயின் பண்ணும்போது 9 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் நான் வந்தேன். அந்த மாதிரி யாருக்குமே வராது. 9 மாதங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி 9 மாதங்கள் கழித்து நான் அந்த காலேஜுக்குள்ளே போனேன் ஃபஸ்ட் லிஸ்ட்டில். ஸோ அதே மாதிரி தான் கர்த்தர் வந்து நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா, நான் இத்தனைக்கு ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன். அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் விருப்பப்பட்ட காலேஜ்லேயே என்னை கூப்பிட்டு அவங்க அந்த சீட்டை கொடுத்தாங்க. ஸோ கர்த்தர் வந்து உங்களை உயர்த்தணும்னு நினச்சானா அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ கூட என்னுடைய சொந்த சகோதரியாக சொன்னான், உனக்கு என்ன எந்த காலேஜுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். பரவாயில்ல, நான் பழைய காலேஜில் போய் படிச்சுக்கிறேன், அட்மிஷன் போட்டு வரேன், வீட்டுக்கு மெசேஜ் வருது, யூ ஆர் செலக்டட்னு. ஸோ கர்த்தர் வந்து எப்படிலாம் வந்து நம்மளை உயர்த்த நினச்சாலும் அப்படிலாம் நம்மளை உயர்த்துவார், அலங்கரிப்பார். மத்திய 6:16-18 பாருங்கள், அந்தரங்கத்தின் ஜெபத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஏறெடுப்பார். அவர் என்ன சொன்னால், மாயக்காரர் போல் ஜெபம் பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலேயும் சரி, கொண்டாட்டங்கள் இருக்கட்டும், எல்லாமே சரி, ஆனால் உபவாசித்து நம்ம ஜெபம் பண்ணணும் சமுதாயத்திற்காக, மற்றவர்களுக்காக. எத்தனையோ மிஷினரிஸ்லாம் பாருங்கள், நார்த் சைடு அவங்களாம் வந்து எவ்வளவோ கஷ்டங்களில் இருக்காங்க, தங்களுடைய குடும்பத்தோடு அங்கே ஊழியம் செய்கிறார்கள். அவங்களுக்கு என்ன நடக்குது, இந்த சவுத்தில் தான் நம்ம வந்து இப்போ அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம சர்ச்சோடு நம்ம இப்படி இருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் வந்து எப்படின்னா, சவுதியிலேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அங்கெல்லாம் வந்து வீடுகளில் ஜெபம் பண்ணுறாங்க, ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க, ஃபெலோஷிப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற இந்த நிலைமை இப்படியே இருக்குன்றது சொல்ல முடியாது. வசனத்தை கிடைக்காத நாட்கள்லாம் நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுத்துருக்க இந்த வேதாகமத்தை நம்ம தியானிக்கணும், ஜெபத்திலே இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துலேயும் சந்தோஷத்தோடு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது எந்த சன்பலாத் தொபியா வந்தாலும் சரி, எந்த ஆமான் வந்தாலும் சரி, எந்த பெனினால் வந்தாலும் சரி, பிசாசின் போராட்டம் எந்த வழியில் நமக்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். எந்த உருவத்தில் வேணாலும் பிசாசின் காரியங்கள் நமக்கு அணுகலாம். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த பிசாசின் காரியத்தில் ஜெபித்து ஜெயம் இருக்கும் போது தான் உண்மையான அந்த கொண்டாட்டங்கள், உண்மையான அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆண்டவரே என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்தில் இருக்கும்போது எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார். ஆனாலும் என்ன பண்ண போகிறாருன்னா, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைவிடப்பட்டவர்களாக நிற்காமல், ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி தான் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நான் இருந்தேன். ஸோ நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். தொடர்ந்து எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியுமோ அத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து கொண்டு போகணும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் பாடிடலாம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுந்தோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர்.
தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நாம் தலை நிமிர தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்ம செய்வார். நம்ம என்றைக்குமே யார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்னா வெட்கப்படவே விடமாட்டோம். தொடர்ந்து நாம் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சித்தத்தை என்ன பண்ணுவோம்னா நம்ம தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.